ஹாய், வெல்கம் டு மை சேனல். சாம்பக்காயை வச்சு இன்னைக்கு ஒரு 2 ரெசிபி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாம்பக்காய் ஜாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா சாம்பக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். தேவையான அளவு பறிச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிக்கலாம். சாம்பக்காயை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைஞ்சா போதும். இனி நம்ம ஜாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அரைச்சு வச்ச சாம்பக்காயை சேர்த்துக்கலாம். இப்ப சாம்பக்காய் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுகர் சேர்த்துக்கலாம். இப்ப சுகர் சேர்த்துக்கலாம். சாம்பக்காய் ஜூஸ் எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துல கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும், அது வரை இருக்கட்டும். இப்ப நம்மளோட ஜாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ நம்மளோட ஜாம் சூப்பரா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி சாம்பக்காய் ஊறுகாய். இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. இது நம்மளோட மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழ ஊறுகாய் விடவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்பக்காயில மிளகாய் பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடாக்கி கடுகு, வெந்தயம், பெருங்காயம், வத்தல் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெயை சூடாக்கி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச சாம்பக்காயை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும். இப்போ நம்மளோட சாம்பக்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சாம்பக்காயை வச்சு பண்ண இந்த 2 ரெசிபியும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.